ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் லிட்டில் க்ளோ. இந்த வீடியோவில் ரோஸ்மெரி வாட்டர் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் ரோஸ்மெரி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை, இனிமேல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் ரோஸ்மெரி பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ரோஸ்மெரி வாட்டர் யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் க்ரோத் ஆகும். பொதுவாகவே ரோஸ்மெரி ஸ்கேல்புடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஹேர் லாஸை ஸ்டாப் பண்ணி நம்ம முடியை சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் மாற்றும். இது பொதுவாக 99% பீப்புளுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த ரோஸ்மெரி பொதுவாக என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ராங் பண்ணும். இப்படி பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். நம்ம ஸ்கேல்பில் எந்த அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் மூமெண்ட் நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஹேருடைய க்ரோத் நல்லா இருக்கும். அந்த வகையில் இந்த ரோஸ்மெரி வாட்டர் நம்ம ஸ்கேல்பில் இருக்க பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுடைய ஹேர் லாஸ் கம்ப்ளீட்டாக கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாமல் தலையில் உங்களுக்கு ஏதாச்சும் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், அதாவது நம்மளுக்கு இச்சிங்கு, இரிட்டேஷன், அப்புறம் டேண்ட்ரஃப் இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, தலையில் ரொம்ப புண்ணாக இருக்குது, அப்படிப்பட்டவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட இந்த ரோஸ்மெரி வாட்டர் யூஸ் பண்ணும்போது அது ரெடியூஸ் ஆகிறது கண் கூட பார்க்கலாம். ட்ரைனஸாக முடி சில பேருக்கு இருக்கும், பரட்ட தலையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பீப்புளுக்கு கூட நம்ம ரோஸ்மெரி வாட்டர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சாஃப்டாக ஹேர் மாறுறதை பார்க்க முடியும். நேச்சுரலாகவே இந்த ரோஸ்மெரி என்ன பண்ணுன்னா நம்ம தலைமுடியுடைய கலரை இன்க்ரீஸ் பண்ணும். ரோஸ்மெரி வாட்டருடைய பெனிஃபிட்டை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதை எப்படி ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ரோஸ்மெரி லீவ்ஸ் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் கிடைக்கும். லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் கிடைக்கும். நல்லா ஒரு குவாலிட்டியான ரோஸ்மெரி லீவ்ஸாக நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் கடைகளில், அதாவது நாட்டு மருந்து கடைகளில், சூப்பர் மார்க்கெட்ஸ், ஹைப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி கடைகள்லேயும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். மோஸ்ட்டாக ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். அதை வாங்கிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி 2 ஸ்பூன் ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸை அதில் சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டு மூடி போட்டு ஆற விட்டுருங்க ஓவர் நைட்டு. அதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஸ்மெரி வாட்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஹேர் ரின்ஸாக யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சதுக்கப்புறமா இந்த ரோஸ்மெரி வாட்டரை ஊற்றி நல்லா அலசிட்டு அப்படியே விட்டுடலாம். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பூவில் இந்த ரோஸ்மெரி வாட்டரை மிக்ஸ் பண்ணி நல்லா டைலூட் பண்ணி அதை நம்ம ஹேர் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா எவ்ரி நைட் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி தலைமுடி நல்லா சிக்க எடுத்துட்டு ஒரு செக்ஷனாக எடுத்து இந்த ரோஸ்மெரி வாட்டரை அப்ளை பண்ணிவிட்டு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள் ஸ்கேல்ப்புக்கு. மசாஜ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தலைமுடியை லைட்டாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜடை போட்டு தூங்கிடலாம். இதை மறுநாள் இருந்து வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே விட்டுடலாம். இது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில கன்சிடரேஷன் நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த ரோஸ்மெரி வாட்டர் எல்லாருக்குமே செட் ஆகும்னு கிடையாது. இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காதுக்கு பின்னாடி கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஏதாச்சும் ரேஷஸோ இச்சிங்கோ இருந்துச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணுறது. அப்படி எதுவும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. டெய்லியும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஹேர் க்ரோத் ரெமிடியாக உங்களுக்கு இருக்கும். இது மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை மேக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஹேர் க்ரோத் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். தலையில் ஹேர் க்ரோத்க்கான பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட நம்மளுடைய ஹேர் க்ரோத் கண்கூட பார்க்குற அளவுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஹேர் ஃபாலும் படிப்படியாக உங்களுக்கு கம்மியாகிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு இப்போ ஃப்ரிஸியாக ஹேர் இருக்கும், அதாவது ட்ரை ஹேர் இருக்கும். அதுவும் நம்ம இந்த ரோஸ்மெரி வாட்டரை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக இது டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது, தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். அண்ட் வீடியோடைய கன்க்ளூஷனாக நான் என்ன சொல்ல வரேன்னா ரோஸ்மெரி வாட்டர் உங்களுக்கு ஹேர் க்ரோத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். இது டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த ரிசல்ட்ஸ் மாறலாம். எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஹேர் க்ரோத் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு 2 வீக்ஸ்லேயே ரிசல்ட்ஸ் தெரியும், ஒரு சில பேருக்கு ஒரு 2-3 மந்த்ஸில் ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த ரோஸ்மெரி வாட்டரை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோவில் ரோஸ்மேரி பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.